ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அயப்பாக்கம் வந்திருக்கோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அயப்பாக்கம் பார்க்கிலேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 30 மீட்டர்ஸ்லேயே வந்து உள்ள இந்த ரோட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி, நியூவாக ஒரு ப்ராப்பர்ட்டி போய் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸு, பிராண்ட் நியூ சொல்லலாம். ஜஸ்ட்டு வந்து இது கட்டி முடித்து ஒரு 20 டேஸ் கூட இன்னும் ஆகலை. இந்த வீடு தான் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கவர்டு கார் பார்க்கிங்கோடு பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் போர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து மெட்ரோ வாட்டரும் அவைலபிள் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு வித் பில்டிங் வந்து அப்ரூவ்டு தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லோன் போகணுன்னா போகலாம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்லேருந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு 60 ஃபீட் ரோடு வந்து ஜஸ்ட் ஒரு 30 மீட்டரில் இருக்குது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 17 to 20 ஃபீட் ரோடு இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டை பொறுத்தளவுக்கும். உள்ளே வந்தோம்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் முடியல ஒர்க்கு. ஒரு 90%, 95% வந்து ஒர்க்கு ஓவர். ப்ளஸ் இந்த பெயிண்டிங்கும் ப்ளஸ் க்ளீனிங்கும் இருக்குது. அது முடிச்சாங்கனாக்கா கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு ஒயரிங் கூட பார்த்தீங்கன்னா இபி லைனில் வந்து உங்களுக்கு 3 பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் டோர் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா டோர் ஆகட்டும் சரி, உங்களுக்கு ஃப்ரேம் ஆகட்டும் சரி, ரெண்டுமே டீக் வுட்டில் கொடுத்துருக்காரு. மற்ற ஃப்ரேம்ஸும் வந்து உங்களுக்கு விண்டோ ஃப்ரேம்ஸும் வந்து வுட்டில் தான் கொடுத்துருக்காரு. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங்லாம் நல்லா கவர் பண்ணியிருக்காரு. ரூம்ஸ்லேயும் சரி, உங்களுக்கு ஹால்லேயும் சரி ஃபால் சீலிங் கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்காரு. ஒரு காமன் டாய்லெட் ஒன்று இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு பெட்ரூமில் வந்து வித் அட்டாச்சு டாய்லெட்டோட ஒன்று பண்ணியிருக்காரு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கிச்சன் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு கிச்சன் இருக்குது. உங்களுக்கு வந்து 2 பண்ணியிருக்காரு. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு கீழே வந்து ரெண்டல் பர்பஸுக்கும் நீங்கள் விட முடியுது. இங்கே வந்து ரெண்டல் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து உங்களுக்கு ஒரு 8,000 வரலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிங்கிள் பெட்ரூம்ன்றதுனால. அப்படி இல்லைனா நீங்களே ஆக்குபை பண்ணுற மாதிரி இருந்தாக்கா ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்டு செகண்ட் ஃப்ளோரை வந்து டூப்ளெக்ஸ் டைப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரை பொறுத்தளவுக்கு 2 பெட்ரூம் உங்களால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். நான் அதை காமிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு ஐடியா பாருங்கள். ஃபஸ்ட் ஃப்ளோர் நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது பெட்ரூம். அது இதுக்கு வந்து வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஓடிஎஸ் மாதிரி கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உள்ள. இந்த ஓடிஎஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் பக்கத்தில் இருக்குது. ஸோ அது வித் அட்டாச் பாத்ரூமோடு பண்ணியிருக்கிறது. எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சது உங்களுக்கு. ஸோ ஹாலில் ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்துருவோம். ஸ்டெப்ஸை பொறுத்தளவுக்கு வந்து மேட் ஃபினிஷில் டைல் கவர் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் ஹேண்ட்ரைல் பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டோம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு அதே டீக் வுட் தான் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வந்து இது வேறு தீமில் கொடுத்துருப்பாங்க. ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக நல்லாவே இருக்கும். உங்களுக்கு லைட்டிங்கும் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நல்லா இருந்தது, உங்களுக்கு நேச்சுரல் லைட்டிங். இப்போ அதில் இருக்கிற மாதிரி அதே செட்டப் தான். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரே ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா இந்த கிச்சனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிட்டா ஜஸ்ட் ஒரு 3 பெட்ரூம் உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். கீழே ஒரு 1 பெட்ரூம், டோட்டலாக 4 பெட்ரூம் ஹவுஸ் ஆகிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஏரியா வந்து 640 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் ஏரியா வந்து 1300 ஸ்கொயர் ஃபீட்டும் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு கார்பரேஷன் வாட்டரும் அவைலபிள் சொல்லியிருக்காங்க, போர் வாட்டரும் அவைலபிள். போரும் வந்து இண்டிவிஜுவல் போர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு 85 lakh வந்து கோட் பண்ணுறாங்க, நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன நியர்பை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மார்க்கெட் வந்து வெஜிடபிள் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 150 மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 250 மீட்டர்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு அம்பத்தூர் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.8 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டரில் எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு அண்ணா நகர் ஜஸ்ட் ஒரு 6.2 கிலோமீட்டரில் வந்து அண்ணா நகர் இருக்குது. உங்களுக்கு மொபைல் வெஸ்ட்டில் இருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.3 கிலோமீட்டரில் இது அமைஞ்சிருக்குது.
கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியே சொல்லலாம். ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அயப்பாக்கம், ஐனம்பாக்கம், உங்களுக்கு வந்து அம்பத்தூர் மிடிலில் வந்து பார்த்துட்ருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி கன்சிடர் பண்ணி பாருங்கள். வித் கார் பார்க்கிங்கோடு கொடுக்குறாங்க, ப்ளஸ் லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த சரௌண்டிங்கில் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸு இந்த பட்ஜெட்குள்ளே ஒரு பிராண்ட் நியூவில் கிடைக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல ரேட்டில் கொடுக்குறாரு அது. இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்பிளே தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் கண்டினியூஸாக வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். இதனுடைய ப்ரைஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரேட்டு நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம டெரஸ் பார்த்துருவோம். நீங்கள் டெரஸில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் செட்டப் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஷீட் போட்டு ஒரு ரூம் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே எஸ்எஸ் தான் கவர் பண்ணியிருக்காரு உங்களுக்கு. இன்கேஸ் மேலே வந்து ஒரு பிளான் வாங்கிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பில்டப் பண்ணுறதுக்கும் பண்ணலாம். அந்தளவுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. டெரஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஹீட் ரூஃப் டைல் தான் போட்டு கவர் பண்ணியிருக்காரு. இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.